லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்கறது என்னன்னா பரணி நட்சத்திரம். இப்போ ஒருத்தவங்க பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்களேன். பரணி நட்சத்திரமா இருந்தா நம்மளுக்கு இப்போ டெய்லி இப்போ யோகா அமைப்புகள் நம்மளுக்கு சரியா வேலை செய்யல. நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடுகளை நம்ம வச்சுக்கலாங்க. அந்த குறியீடுகளை நம்ம டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே பார்க்குற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தா அது நல்ல அமைப்பை கொடுக்குதுங்க. அது நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு வர்றேன். இப்போ நான் உங்களுக்கு பரணி நட்சத்திரம். இப்போ நீங்க பரணி நட்சத்திரமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரம்னா மேகராசியா வரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்குங்க. 4 பாதத்துல நீங்க எந்த பாதத்துல பிறந்திருந்தாலும் நட்சத்திர கணக்கு தான். அப்படி பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடுகளை நான் சொல்றேங்க. அதை நீங்க பார்த்துக்கோங்க. அது அந்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ பார்த்துக்கோங்க. பரணி நட்சத்திரம் குறியீடுகள்லாம் என்னங்க அப்படின்னா, குறியீடுகள்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த ஒரு சில பொருட்களை குறியீடுகளாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்திற்கு மண் பாத்திரம் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன். 2வது பொருள் அடுப்பு. 3வது பொருள் முக்கோண வடிவம். இது என்னங்க அப்படின்னா, இந்த மண் பாத்திரம் ஒரு படம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் முக்கோண வடிவத்துக்கு முக்கோணம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க அடுப்புனா அடுப்போட இமேஜ், மண் பாத்திரம்னா மண் பாத்திரத்தோட இமேஜ். இந்த இமேஜ் ஒரு போட்டோவை நீங்க வீட்டுல வச்சுக்கலாங்க. காலையில எந்திரிக்கும் போது நீங்க அதுல முடிக்கணும். மண் பாத்திரமா இருக்கலாம், இல்ல அடுப்பா இருக்கலாம், இல்லைன்னா முக்கோண வடிவமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நீங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயங்கள் மேக்சிமம் தடைபடாம காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகாலை நீங்க எந்திரிச்சு முழிக்கும் போதே இந்த குறியீடுகள்ல முழிக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கணும். பண்ணி பாருங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். இப்ப நான் அடுத்த நட்சத்திரத்துக்கு சொல்றேன். நட்சத்திர குறியீடுகள் பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் பரணி நட்சத்திரத்துக்கு வந்தேன். இப்போ கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பொருள் கத்தி, 2வது பொருள் வாள். இந்த கத்தி இல்லைன்னா வாள் நம்ம பார்க்குற மாதிரி நீங்க ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க பார்க்கணும். யாரு? கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம்னா கார்த்திகை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதமாக இருந்தாலும் எந்த பாதமாக இருந்தாலும். கார்த்திகை 1ஆம் பாதம் மேசத்துல விழுகும், 2, 3, 4 பாதங்கள் ரிஷபத்துல விழுகும். இப்ப நம்மளுக்கு அது கணக்கு இல்லைங்க, நட்சத்திரம் தான் கணக்கு. நம்ம கார்த்திகை நட்சத்திரமா அவ்வளவுதான், அதை எடுத்துக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கத்தியோ வாளோ, இந்த வாள் இது ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து நீங்க அந்த போட்டோவை காலையில எந்திரிக்க முடிச்சீங்கன்னா அந்த காரிய சித்தி நல்லா நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாருங்க ரோஹிணி நட்சத்திரங்க. ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் ஒரே இதுதான். ரோஹிணி நட்சத்திரம் தேர். 2வது வண்டி, ஏதோ ஒரு வண்டி, வண்டினா ஏதோ ஒரு வண்டி. 3வது கோவில், 4வது ஆலமரம், 5வது சக்கரம். இதுல உங்களால என்ன குறியீடை உங்களால வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க பாருங்க. தேர் வச்சுக்கிறேன்னா தேர் வச்சுக்கலாம், வண்டி, கோவில், ஆலமரம், சக்கரம், எது உங்களுக்கு தோது கிடைக்கிறோ அதை நீங்க காலையில எந்திரிக்கும் போது அந்த போட்டோ மேல முழிக்கிற மாதிரி நீங்க போங்க. அதை தொடர்ந்து பத்தி பாருங்க, உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆகும். இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் போட்டுட்டு வரேன். போனது பரணி போட்டிருந்தேன், இப்ப கார்த்திகை ரோஹிணி போட்டிருக்கேன். அடுத்ததுல உங்களுக்கு மிருகசீரிஷம். இப்ப நீங்க தான் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட்ஸ் காமிச்சிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. மிருகசீரிடம் போட்டிருக்கேங்க. மிருகசீரிடம் ஏற்கனவே நான் ரோஹிணி சொல்லியிருந்தேன், கிருத்திகை ரோஹிணி சொல்லியிருந்தேன். இப்ப மிருகசீரிடம் போட்டிருக்கேன். மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு அவங்க ரிஷப ராசிலையும் வருவாங்க, மிதுன ராசிலையும் வருவாங்க. ஏன்னா 4 பாதம் வருது இல்ல, அதனால அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு இல்லை. மிருகசீரிடம் நட்சத்திரம் தாங்க. நீங்க ரிஷப ராசியாக இருங்க, மிதுன ராசியாக இருங்க, அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. மிருகசீரிடம் நட்சத்திரம் அதுதாங்க கணக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களா அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டிய போட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, மான் தலை, தேங்காயின் கண், அந்த 3 கண் வரும் பார்த்தீங்களா பின்னாடி, அது குடிநீர் சொன்னாங்க. அந்த தேங்காயின் கண்ணு, மான் தலை. மான் தலை பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குதான்னு பாருங்க. அந்த மாதிரி போட்டோவை நீங்க வச்சு காலையில அதுல முடிச்சிங்கன்னா காரிய சித்தி உண்டுங்க. இது தொடர்ந்து பண்ணி பாருங்க. நான் 2 நாள் பண்ணேங்க, ஒன்றும் நடக்கலைங்க அப்படிலாம் நம்ம எதுவுமே எடுத்து பேச முடியாது. தொடர்ந்து பண்ணி பாருங்க, இதுல காரிய சித்தி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து திருவாதிரைங்க. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசின்னு வரும். திருவாதிரை 4 பாதமும் அதே தான். 4 பாதத்துக்கு ஒரே நட்சத்திரம்னா ஒண்ணுதான். அதுல பார்க்கும்போது மனித தலைங்க. மனித தலை அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு நம்ம எப்பவுமே இமேஜ்ல பார்க்கும்போது யாரோ திரும்பி நிக்கிற மாதிரியே பாக்குற மாதிரியே தலை இருக்கும்ல, அந்த மாதிரி இமேஜ் எடுத்து அவ்வளவுதான் மனித தலைங்கிறது. அதை எடுத்து வைப்போம். 2வதா வைரம், வைரத்தினுடைய போட்டோ இருக்கும் இல்லையா. அடுத்தது நீர்த்துளி, அதாவது மழை விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள நீர்த்துளி அந்த
போட்டோம். இந்த 3ல ஏதோ ஒண்ணு வச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்குது. தொடர்ந்து அதை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியங்க. தொடர்ந்து பார்த்தா தான் அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியும். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கா போட்டுட்டு வரேன். இப்ப நான் மிருகசீரிஷம், திருவாதிரை போட்டிருக்கேன். அடுத்ததுல நான் உங்களுக்கு புனர்பூசம் எல்லாமே நான் போட்டுறேன். நீங்க ஒரு 30 செகண்ட் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கங்க.